மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 50. என்ன அண்ணி அப்படி ஷாக்காகி நிற்கிறீங்க? சிரிப்போடு கேட்டுக்கொண்டே அருகில் வந்தார் சங்கரி. நீ எதுக்கு சங்கரி இதெல்லாம்? அமுதா தயக்கத்தோடு கேட்டார். பின்ன என் மருமகனுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? என் மருமகனோட பொண்டாட்டி எனக்கு மகதானே, அப்போ மலர் மாதிரி தானே தளிரும். கொஞ்சமாக கண்கள் கலங்கிவிட்டது அமுதாவிற்கு. அப்போது அங்கே வேகமாக வந்த மலர், என்ன சின்னத்த, இடம் இருக்கா என்றாள். அவள் காதை செல்லமாக திருகினார் அமுதா. உனக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியுமில்ல? சத்தியமா அம்மா இதை பற்றி என்கிட்ட சொல்லலை. கரெக்ட், அத்தை உன்கிட்ட சொல்லியிருக்காது, நீ தான் அதுகிட்ட சொல்லி செய்ய சொல்லியிருப்ப. பின்னே இருந்து அவள் கழுத்தோடு கையை வளைத்து இறுக்கி கூறினான் செந்தில். அப்படியே கொன்னுடாதடா, கையை எடு என்றாள் அவனிடம். சங்கரி சிரிக்க, மா சிரிக்காதம்மா என்று அவரை முறைத்தாள் மலர். பா, நீ வேற லெவல்டா, எப்படிடா கண்டுபிடிச்ச என்றார் சங்கரி செந்திலிடம். அதெல்லாம் இருக்கட்டும் என்று அலட்சியமாக சொன்னபடி அந்த பொருட்களை எல்லாம் ஆராய்ந்தவள், இது என்ன, மாமாவுக்கு 7 ஷர்ட் தானே வச்சிருந்த, இவனுக்கு மட்டும் எதுக்கு 9 ஷர்ட் என்றாள் கோபமாக. நல்லா இருந்ததுன்னு எடுத்தேண்டி, அது ஒரு தப்பா? எல்லோரும் சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். ஆமா, இது என்ன பெர்ஃப்யூமா? இதை மாமாவுக்கு வைக்கவே இல்லையே நீ? கண்கள் சுருக்கி கேட்டாள். அவன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாண்டி அப்படின்னு உன்கிட்ட சொன்னிச்சா? நீ வாங்கி தந்திருந்தா யூஸ் பண்ணியிருக்கும். ரொம்ப பண்ணாதடி, இப்போ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்றார் சங்கரி கடுப்பாக. இதில் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கியா, இல்லை நகையில் கூட அதிக சவரனில் பண்ணியிருக்கியா? அதெல்லாம் இல்லை தாயே என்று கையெடுத்தே கும்பிட்டு விட்டார் அவர். செந்தில் உரக்க சிரித்து விட்டான். இவளே ஃபோன் பண்ணி அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவா, நான் செஞ்சா அதில் குத்த கண்டுபிடிப்பா என்றார் கோபமாக அவளை முறைத்தபடி. ஆமாம், நான் தான் செய்ய சொன்னேன், அதுக்குன்னு மாமாவுக்கு செஞ்சதை விட அதிகமாக செஞ்சால் நான் எப்படி ஒத்துக்குவேன்? உனக்காச்சும் எல்லாரை விட மாமா முக்கியமாக இருக்கணுமில்ல? அதில் எல்லோருக்குமே ஒரு மாதிரி ஆகி போனது. அவள் விளையாட்டை போல் கூறினாலும் அதில் இழையோடிய மெல்லிய வருத்தம் அமுதாவுக்கும் சங்கரிக்கும் மட்டும் புரிந்தது. போதாதற்கு அவள் அப்படி சொல்லும்போது செல்வம் வேறு வந்துவிட்டான். அவள் கூறியதும் சங்கரியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மலரிடமிருந்து ஏதோ சாவியை வாங்கி கொண்டு சென்று விட்டான். அவன் என்னவோ இயல்பாகத்தான் பார்த்துவிட்டு சென்றான். ஆனால் சங்கரிக்குத்தான் ஒரு மாதிரி ஆகி போனது. அன்று மலர் திருமண பேச்சில் செல்வம் வேண்டாம், செந்திலுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி அவர் கூறியதும், செல்வத்தை பற்றி சந்தையில் விலை போகாத மாடு என்று சொல்லிவிட்டதையும் நினைத்து இப்பொழுது வரை வருந்தி கொண்டிருக்கிறார். எப்போதுமே அவரிடம் அதிகம் பேச மாட்டான் செல்வம். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் அந்த பார்வை, இப்போதும் அவன் பார்த்த ஒரு கன நேர பார்வையில், உனக்கு என்னை விட செந்திலைத்தானே பிடிக்கும் என்று கேட்காமல் கேட்பது போல் தோன்றியது. அது உண்மையா, அவரது பிரம்மையா, இல்லை அவர் மனதில் இருக்கும் குற்ற உணர்வா? எதுவென்று புரியாமல் குழம்பி தவித்தார். இன்றளவும் அன்று பேசிய பேச்சிற்காக உள்ளுக்குள் மருகி தவித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதற்கான கோபத்தை செல்வத்திடமிருந்து பெற்றுவிட்டால் அவர் மனம் சமாதானம் அடையுமோ என்னமோ? அப்படியும் ஒரு நாள் வரும், பார்ப்போம் அன்று அவர் மனம் அமைதி அடைகிறதா என்று. வாடி பேசாம என்று மலரை இழுத்து கொண்டு சங்கரி சென்றாலும் அந்த சீர்தட்டுகளை எல்லாம் பார்வையால் ஆராய்ந்துவிட்டே அவரோடு சென்றாள் மலர். சரண்யா ரெடியா? காசி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கமணி கூப்பிட்டு கொண்டிருந்தார். எதுக்கு இந்த ஷர்ட் போட்டிருக்கீங்க? நான் பச்சை கலர் ஷர்ட் தானே போட சொன்னேன். ஃபோனில் வீடியோ காலில் புவனேஷிடம் சிடுசிடுத்தாள் சரண்யா. அதில் ஒரு பட்டன் பிஞ்சு இருக்கு, அதை கூட ஒழுங்காக பார்க்காம எடுத்து வச்சுட்டு போயிருக்க நீ. அயன் பண்ணி வந்த ஷர்ட்டை நான் என்ன பிரிச்சா பார்க்க முடியும்? நீயே அயன் பண்ணியிருந்தா பார்த்துருக்க முடியும். ஆமாம், உங்கள் ஷர்ட்டை அயன் பண்ணத்தான் நான் இருக்கேனா? நீங்களே அயன் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். பொறுமை இழந்து அவளிடம் வந்தார் தங்கமணி. அவரை பார்த்ததும் அமைதியானவள், சரி சரி, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். என்னடி, எந்நேரமும் அவர்கிட்ட சண்டையே தான் போட்டுக்கிட்டு இருப்பியா? அம்மா, அது எப்படி? எப்பவும் அவர் பேசுகிறதெல்லாம் கணக்கிலேயே யாரும் எடுத்துக்க மாட்டீங்களா? சரி சரி, இப்போ என்கிட்ட ஆரம்பிச்சிடாத. பசங்களை கூட சித்தப்பா கூட அனுப்பி வச்சுட்ட, நீ மட்டும் கிளம்பி வர இவ்வளோ நேரமான அப்பா திட்ட போகிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா என்று விட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு சென்றாள். எல்லாவற்றையும் சரி பார்த்து வீட்டை பூட்டிவிட்டு கிளம்ப காசி வந்து அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டான். எப்படி இருக்க காசி?
ம், நல்லா இருக்கேன் என்றதோடு நிறுத்தி கொண்டான். அன்று அவள் அப்படி பேசிய பிறகு முதலில் கோபம் இருந்தாலும் அவள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த கோபம் போய்விட்டது. ஆனாலும் எங்கே மறுபடியும் அதுபோல் பேசிவிடுவாளோ என்ற தயக்கம் இருந்ததால் ஜாக்கிரதையாகவே பார்த்து பேசினான். காரில் சென்று கொண்டிருந்த போது தங்கமணிக்கு சேகரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவசரமாக அழைப்பை ஏற்று சொல்லுடா என்றார் ஆர்வமாக. யாரிடம் பேசுகிறார் என்பது போல் கண்கள் சுருக்கி சரண்யா பார்க்க சுதாரித்து கொண்டார் தங்கமணி. அதன் பிறகு எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாமல் அடக்கிக் கொண்டார். அம்மா, இன்னும் வலி சரியா வரலம்மா. ஏதோ தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்கம்மா. பயமா இருக்கு. குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாதில்ல. நலிந்த குரலில் புலம்பினான் சேகர். அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத. சரி, நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டார். யாருமா என்றாள் சரண்யா. அதற்குள் என்ன சொல்வது என்று யோசித்து வைத்திருந்தார். நம்ம தோப்பு பார்த்துக்கிற அரசு இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாளாம். அதான் நேற்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனான். அவன்தான் ஃபோன் பண்ணான். இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்களாம் 2 பேரும். அதனால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொன்னான். 10 மணிக்கு மேலே தான் எடுத்த டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வருமாம். அதான் எதுவும் ஆகாது, பயப்படாதன்னு சொன்னேன். ஓ. மண்டபம் வந்ததும் இருவரும் இறங்கிக் கொள்ள அவர்களுடைய பைகளை கொண்டு போய் உரிய இடத்தில் வைத்துவிட்டு செல்வத்தை தேடிச் சென்றான் காசி. எனக்கு என்னவோ அம்மா பொய் சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு. அவங்க சொல்கிற விஷயம் சரிதான். ஆனால் நேற்று நாம் பெரிய ஐயா கூட இருந்தப்போதானே அரசு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா. இப்போ மறுபடியும் எதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறான்? இல்லடா, அப்பா கிட்ட சொன்னது லீவ் கேட்குறதுக்கு, அம்மா கிட்ட சொன்னது ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறதுக்காக இருக்கும். காசி அவனை அழுத்தமாக பார்த்தான். எதுக்குடா அப்படி பார்க்குற? இல்லைண்ணே, உண்மையிலேயே உன் மனசில் அப்படிதான்னு தோணுச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று விட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் செல்வத்தின் முகம் மாறியது. யாரும் பார்க்கும் முன் அதனை மாற்றிக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். சரண்யாவை அனுப்பி வைத்துவிட்டு தனியாக வந்து சேகரை அழைத்தார் தங்கமணி. என்ன ஆச்சு சேகர்? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிட மாட்டா. தாயும் சேயும் பத்திரமா உன்கிட்ட வந்துடுவாங்க. அழைப்பை துண்டித்து விட்டு மனதிற்குள் அம்மனை கும்பிட்டார். அம்மா, எங்கள் வீட்டு முதல் வாரிசுமா, பத்திரமா எங்கள் கையில் கொடுத்துடு தாயே. குழந்தைய தூக்கிட்டு வந்து உனக்கு மாவிளக்கு போடுறேன் என்று வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு இயல்பாக இருக்க எவ்வளவோ முயன்றும் அவரால் அது முடியவில்லை. அவர் முகத்தில் பயமும் பதட்டமும் வந்து சென்று கொண்டிருந்தது. அதனை தூரத்திலிருந்து செல்வமும் கவனித்தான். ஆனால் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. மாமா, இதெல்லாம் என்ன மாமா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம் இல்லாமலேயே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? முத்துவேல் கிருஷ்ணராஜை ஏற்றிவிட்டு கொண்டிருந்தான். அவ அம்மா புத்தி தானே அவளுக்கும் இருக்கும். அவ அம்மா தமிழ் மேலே இருக்கிற ஆசையில் ஒருத்தன் கூட போனா, இதோ இவளுக்கு பணத்து மேலே ஆசை போயிருக்கு. அதான் பணக்காரனா கிடைச்சதும் அவகிட்ட போயிட்டா. நாம என்ன பண்ண முடியும்? தளிரின் சித்தி முல்லை நொடித்து கொண்டார். அதானே, அவளை பற்றி நமக்கு என்ன? அவ இங்க வந்தே 10 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள ஒருத்தனை மயக்கி கல்யாணம் பண்ணி இதோ ஊரறிய அந்த பெரிய வீட்டு மருமகளாவும் ஆக போறா. ஆனாலும் உங்க பொண்ணோட திறமையெல்லாம் யாருக்கு வரும் மாப்ள? கிண்டலாக கேட்டார் முல்லையின் அப்பா. மாமா, அதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நாம் அங்கே போய் இப்போ பிரச்சனை பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணும் மாமா. எதுக்கு? ஊரில் பாதி பேருக்கு அவள் இவர் பொண்ணுன்னே தெரியாது. இப்போ போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவா? நம்ம மானமும் கூட சேர்ந்து காத்துல பறக்கும். எதுக்கு அந்த கருமம் எல்லாம்? மாப்பிள்ள, இவன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே போகாதீங்க. அவள் எக்கேடோ கெட்டு போகட்டும். முல்லையின் அம்மா திட்டவட்டமாக கூறினார். மாமா என்று ஏதோ பேச வந்த முத்துவேலை பார்த்தபடி எழுந்தார் கிருஷ்ணராஜ். அவர் செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.